29 பற்றி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரோல் இந்த 29 யாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா, இட்ஸ் சம்திங் எப்படி சொல்கிறது, எனக்கு நான் யாருன்னு ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். எனக்கு இதுக்கு ரத்னனாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும், என்னை சத்யாவை பார்த்ததுக்கு. அது இல்லாமல் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னா, இன்னும் அதே தான், நான் ரெட்ரோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஒரு ஜேர்னி தான். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நின்று இதை என்னை மென்டர் பண்ணி எனக்கு அவ்வளோதான், அது பெருசாக எனக்கு எதுவும் சொல்ல தெரில. ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்குவாட் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். ஷான் ரோல்டன் சார் சாரி, டங்கு ரோல் ஆகுது. 2 பாட்டு கேட்டிருக்கேன் வந்ததுலேருந்து. லைக் ரொம்ப 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 நல்லா இருக்குது. அண்ட் ஃபாலோட் இஸ் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து. அவரோட வாய்ஸ் எனக்கு வந்து ராஜா சாரோட வாய்ஸ் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்னு நான் பேசுகிறவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு அதில் ஒரு ஃபேப்ரிக் அந்த டைமில் இருந்தால் அந்த ஒரு வாய்ஸில் ஒரு எமோஷன் வந்து அவருக்கு இருக்கணும். ஐ திங்க் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் சிங்கர். அவர் மியூசிக் கம்போசர் எல்லாத்துக்கும் தெரியும், பட் எனக்கு அவர் சிங்கராக ஐம் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஷான் ரோல்டன் சார். மித்தபடி படத்தில் ஒர்க் பண்ண பிரீத்தி கூட இட் வாஸ் லைக் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹர். மாதேஷ் சார், உங்கள் டீம் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபி லெசன் சொல்லலாம். லைக் ஐவ் லேர்ன்ட் ஸோ மச். இது நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் என்னோடய ரெஸ்ட் ஆஃப் தி கெரியருக்கு என்னோட ரெஸ்ட் ஆஃப் த கேரியருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நான் இதை யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எஜுகேஷன் இருந்திருக்கால. தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் ராஜா, ஓவர் த இயர்ஸ் 7-8 வருஷமா நண்பன், ஃப்ரெண்ட், சூப்பர்டா, தேங்க்யூ. நிறைய எடிட்டர் சதீஷ், நான் ஒரு சாமி, அவரை மித்தபடி பயங்கரமாக கலாய்ச்சிட்டுலாம் இருப்பேன். ரொம்ப லைக் இந்த ஹோல் ஃபிலிம் க்ரூவே இல்லை, நாங்கள் ஷூட் பண்ண ரொம்ப ஹார்ட் ஜாஸ்தி இருந்த ஒரு எமோஷன், ரொம்ப கனெக்டடான ஒரு குரூப். அண்ட் வி புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ அந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த ஃபீலிங், எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அது ஃபீல் ஆகும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா எவ்ரிபடி ப்ளீஸ், லைக் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி ஆனால் ஆட வச்சிட்டாரு. அது ரொம்ப அந்த சாங்காக இருக்கட்டும், அதுக்கு போட்டுருக்கிற நாங்கள் பண்ணியிருக்கிற கொரியோகிராஃபி அவர் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது. பட் ஆனால் அதில் என்னை கைட் பண்ணி எனக்கு பேஷண்ட்டாக என்னை அந்த பாட்டில் ஆட வச்சு ஷெரீஃப் மாஸ்டருக்கு தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் போஸ்டர்ஸ் பார்த்தேன். நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். நான் இன்னைக்கு கூட வெளியே ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன், போஸ்டர் சூப்பராக இருக்குது, நான் அவர் பார்க்கல அப்படின்னு. ஸோ நீங்கள் தான் பார்க்கறதுல இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு மீட் யூ. லவ்லி ஒர்க் ப்ரோ. கடைசியாக 29 அப்படிங்கிற வயசில் ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம நிறையா பேருக்கு 29 கடந்து வந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு 29 வயசு இருக்கும்போது நான் வந்து பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு ஜான்வரி. பேட்டையில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருந்தேன். அப்போ அதை முடிச்சுட்டு வந்து இல்லை எல்லாம் வேலைக்காகாது, நீ திருப்பி கோயம்புத்தூர் போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைரெக்டாக அப்படி இல்லை, ஆனால் வேணாண்டா நீ போயிட்டு நீ என்ன பண்ணுறியோ வேறு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது, நம்ம இதுதான் பேஷனட்டாக வந்துட்டோம், நம்மளுக்கு வேறு எங்கேயுமே மைண்டு போகல குவைட் ஆனஸ்ட்லி. அதனால் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த ஒரு ஸ்டேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம், ஒரு இயர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நான் பேட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்ல அப்போ நிறையா கேள்விகள் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா, நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் எப்படி வாழ்க்கை என்ன, 30 வயசு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, லைக் ஒரு மாதிரி ஏஜ். ஸோ இந்த கதை ஃபஸ்ட்டு சொன்னோன்னே, அந்த டைட்டில் சொன்னோன்னே அப்போலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் இருந்தது. அது இட்ஸ் வெரி ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு இல்லாமல் அது கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. முதல்ல வந்து நான் தேங்க் பண்ண நினைக்கிறது, இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரத்னகுமார் தான். அண்டு கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும், என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வி ஸ்போக் அந்த ஃபோன் ரொம்ப லைக் பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணும்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவ்வர் படத்தோட ப்ரீமியரும் போது அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்மளை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்தவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவாவார். இப்போ வந்து இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒன்று சொன்னார். ஸோ அந்த எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில். ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன், ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன். ஐ கனெக்ட் அ லாட் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், பீட்சா டைம்லேருந்து அவரோட ஃபேனு. அந்த படத்தோட ஆர்ஆர்லாம் வாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடாக இருப்பார். அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் பார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. கண் இடுக்கு வழியாக பார்த்தேன், அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் 2 பாட்டு பண்ணிட்டோம். வி டெஃபினெட்லி ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு இட். ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன். கொஞ்சம் 29 பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு வஸ்ட்டாக கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அதுதான் என்னை கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29வது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை. ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் சரி ஓகே மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலாக வரும், மியூசிக் அச்சா ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு, 30 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ என்ன ஆச்சு, வீட்லேயும் எல்லாரும் இன்னும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்கே கிளம்பி போயிடுவேன், ஒரு மாதம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழித்து வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த 4 கடவுள் ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோடய பிறந்த நாள் இன்றைக்கி மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோடய ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க, மூஞ்சிலெல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரணாத மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும், நம்ம ஒன்றும் ஆகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு வயசு எனக்கு அந்த 29ங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பொதுவாக அன்றைக்கி ஏதோ ரொம்ப டைட்டாக ஒரு பேண்ட் போட்டிருந்தேன். இட் வாஸ் சஃபகேட்டிங் மீ. அண்ட் வீட்டுக்கு போனோடனே ட்ரெஸ்ஸை கட்டி போடணும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆல்ரெடி ஏதோ காரிலே சண்டை போட்டது, அந்த வருஷம் ஃபுல்லாக சரியில்லை நமக்கு, டைமு ஏதோ மனசு எங்கெங்கேயோ போகுது. 30 பற்றி வேற ஒரு பயமுறுத்துறாங்க அந்த நம்பரை பற்றி. போகிறேன், சட்டையை கட்டுறேன், பேண்ட்டை கட்டுறேன், பாக்ஸரோடு நிற்கிறேன். பேசிக்காக எல்லாரும் அந்த கர்டன்ஸ் பின்னாடிலேருந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது பரவாயில்ல தான் போல இருக்குது. இந்த அவமானம், இந்த வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா, அன்னையிலேருந்து நான் வந்து என்னோடய ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன். நான் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.